பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அது பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் திருச்சபைகளுக்கு தம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கிற பொழுது மிக அழகான ஒரு வார்த்தையை இந்த வேத பகுதியில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்க முடிகிறது. ஆமென். அதாவது கிறிஸ்தவத்தினுடைய ஒரே எதிர்பார்ப்பு, கிறிஸ்தவத்தினுடைய ஒரே நம்பிக்கை, கிறிஸ்தவத்தினுடைய அச்சாணி, கிறிஸ்தவத்தினுடைய அதிகார மையம் என்று சொல்லப்படுவது, ஆமென், அதுதான் திருச்சபையின் எதிர்பார்ப்பு. இந்த வேத வசனம் தான் அதை நமக்கு கற்றுத்தருகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாம் நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தேசத்தின் நடுவிலே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பில் அவர் நம்மை இரட்சிக்கிறார். எவைகளிலிருந்து இரட்சிக்கிறார் என்றும் எப்படி நம்மை இரட்சிக்கிறார் என்றும் ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் நம்மோடு பேசினார். நேற்றைய இரவு வேளையிலே ஆவியானவர் மிக நேர்த்தியாய் இந்த தேசத்திற்கு தேவையானது போல் பாவ மன்னிப்பாகிய மீட்பை குறித்து, அது எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும், யாருக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கிறது என்பதை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். இன்றைக்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அந்த பாவங்களிலிருந்தும் கோபாக்கினையினின்றும் சாபங்களிலிருந்தும் இன்னும் சத்துருவின் அடிமைத்தனங்களிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துக்களிலிருந்தும் இந்த பொல்லாத உலகத்திலிருந்தும் நம்மை இரட்சிக்கிற இயேசு கிறிஸ்து, அவரே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதுதான் சபையின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி நீங்க ஒத்துக்கொள்ளுவீங்கன்னா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றதுல தப்பு இல்லை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது மிக தெளிவாய், ஆமென், நம்முடைய குடியிருப்போ அது பரலோகத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி வந்த நாட்களில் அவர் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். அப்படி அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அப்படின்னா ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு, நமக்கு இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் நம்முடைய வாழ்விடம் அல்ல, இந்த உலகம் நம்முடைய பர்மனன்ட் ரெசிடென்ஷியல் அல்ல. இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் நாம் வாழப்போகிறோம். கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் நமக்கு. இங்கே ஒருவேளை நாம் இந்திய தேசத்தில் இருக்கிறதினால் ஆதார் கார்டு இருக்கலாம், ரேஷன் கார்டு இருக்கலாம், ஆமென், ஓட்டர் ஐடி இருக்கலாம், ஆமென், பேன் கார்டு இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம், இனி என்னென்ன கார்டு வேணுமோ எல்லா கார்டும் இருக்கலாம், கல்யாண கார்டு இருக்கலாம், ஆமென், எல்லா ஐடியும் இருக்கலாம். ஆனால் எந்த கார்டு இருந்தாலும் அதெல்லாம் இந்த உலகத்தில் கொஞ்ச காலத்துக்கு. நம்முடைய ஆமென் நிரந்தரமான ஒரு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை சேர்க்கிறதற்கு சீக்கிரம் வரப்போகிறார். வசனம் சொல்லுது, சபை என்ன செய்து கொண்டிருக்கிறதா?
இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, திருச்சபைக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் உண்டு. எழுப்புதல் வரலாம், அது வரட்டும். ஆமென். பல சம்பவங்கள் நடக்கலாம், நடக்கட்டும். எனக்கு ஒரு விடுதலை வரலாம், வரட்டும். நான் பணக்காரன் ஆகலாம், ஆகட்டும். நான் வீட்டுக்கு மேல இன்னும் வீடு கட்ட கர்த்தர் கிருபை தரலாம், தரட்டும். என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா திருச்சபைக்கினுடைய ஆமென் எதிர்பார்ப்பு அதுவல்ல. திருச்சபைக்கென்று ஒரே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, அது இயேசு கிறிஸ்து வருவார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, அதுதான் சபையின் எதிர்பார்ப்பு, அதுதான் சபையினுடைய ஆமென் நம்பிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. கொரிந்து பட்டணத்தில் காணப்பட்ட திருச்சபையை குறித்து பார்க்கிற பொழுது, அந்த முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த திருச்சபையார் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததும் வேற எதுவும் அல்ல. ஆமென். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அந்த திருச்சபையார் இந்த அனுபவம் உடையவர்களாய் இருந்தார்கள் என்பதை வேதம் சொல்லித் தருகிறது. 1 கொரிந்தியர் 1:7 வாசிங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும், சபையாராகிய நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். முதல் நூற்றாண்டிலேயே திருச்சபை காத்திருந்தது எதற்காக அப்படின்னா, அவர்கள் காத்திருந்தது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக. தெசலோனிக்கிய சபை காத்திருந்தது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக. எல்லா திருச்சபை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை திருச்சபைக்குள்ளும் இருந்த ஒரு பெரிய விஷயம் என்பது ஒரு எதிர்பார்ப்பு, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இன்னைக்கு திருச்சபை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நம்மை பார்த்து ஆவியானவர் ஒரு கேள்வி கேட்கிறார், உனக்குள்ளே இந்த எதிர்பார்ப்பு உண்டா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற எதிர்பார்ப்பு நமக்குள் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையை குறித்த, அவருடைய பிரசன்னமாகுதலை குறித்த எதிர்பார்ப்பு இருக்கிறதா? வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, கிருபை, ஒரு மனுஷன் கிருபையை பெற்றிருப்பான்னா, கிருபையை போதிக்கிறான்னா, அந்த கிருபையினுடைய போதனையே அவருடைய வருகையை குறித்தது என்று வேதம் சொல்லி தருகிறது. ஆனால் இன்றைக்கு கிருபை என்று சொல்லி எதோ நாம பார்க்கிறோம், எப்படி இல்லாமோ ஆமென் ஜனங்கள் இருக்கிறார்கள், எதையோ எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் வேதவசனம் அதை நமக்கு கற்றுத்தரவில்லை. கிருபை எதை போதிக்கிறது என்று வேதத்தை எடுத்து வாசித்தீர்களானால், தீத்துவுக்கு எழுதின நிருபத்தை திருப்பி அதனுடைய 2வது அதிகாரத்தில் அதனுடைய 11 முதல் அதனுடைய 13 வரையிலான வசனங்களை வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லித் தருகிறது. தீத்து அதனுடைய 2வது அதிகாரம் 11 முதல் 13 வரை கிருபையின் போதனையை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, அந்த கிருபை என்ன சொல்லுது பாருங்க, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, இந்த உலகத்திலே நல்ல ஜீவனம் பண்ணி, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. ஒரு மனிதன் உண்மையாக தேவ கிருபையால் நடத்தப்படுவானே ஆனால், அந்த மனிதனுக்குள் இருக்கிற தேவ கிருபை அவனுக்கு போதிக்கிற ஒரு விஷயம்தான், நீ மகாதேவனும் நமது இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின்
மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு காத்திருக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். அதை நீங்கள் எதிர்பார்க்கணும்னு நாம் பெற்ற கிருபை நமக்கு போதிக்கும். இன்றைக்கு நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நான் பெற்ற கிருபை என்னை இயேசு கிறிஸ்துவின் வருகையை சிந்திப்பதற்கும் அந்த வருகையை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறதற்கும் என்னை நடத்துகிறதா இல்லையா என்பதை நாம் சற்று கவனித்து நாம் கடந்து செல்ல வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு வருவார், அதுக்காக நாம எதிர்பார்க்கணும். இதுதான் சபையின் ஒரே எதிர்பார்ப்பு. நீங்கள் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன், நீங்கள் அறிவதற்காக. இயேசு வருவார் என்று வேதத்தில் அநேகம் பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஆமென். ஒவ்வொருவரையும் நாம் குறித்து ஒரு வசனத்தை நாம சிந்திச்சா நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தேசம் முழுவதிலும் இந்த வார்த்தை கடந்து சொல்லுகிறதினால் இது மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். ஆமென். வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் சாட்சியாய் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து வருவார், அவருக்கு எதிர்பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் ஆமென், யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாகிய யாக்கோபு, அவர் நிருபத்தை எழுதுகிற பொழுது 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்லித் தருகிற வார்த்தையை கவனியுங்கள். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. பாருங்க, யாக்கோபு சாட்சியாக அறிவிக்கிறார், என்ன? கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது என்று. ஆமென். இன்னும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவரான யோவான், அந்த யோவான் என்ன சொல்லி தருகிறார்? அவர் தன்னுடைய முதல் நிருபம் 1 யோவான் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது 1 யோவான் 3:2 சொல்லித் தருகிறார், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையின் மூலம் யோவான் அப்போஸ்தலனை கொண்டு ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசுவின் வருகை நிச்சயம் சம்பவிக்க போகிறது. இன்னும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவரான பேதுரு, அவர் தன் நிருபத்தில் 2 பேதுரு அதனுடைய 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்ற வார்த்தையை கவனிங்க. 2 பேதுரு 3:10 வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகிப்போம், நாம் வாழ்கிற இந்த பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகள் அனைத்துமே எரிந்து அழிந்து போகும் என்று இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து பேதுரு சொல்லுகிறார். திருடன் வருகிற விதமாய் அவருடைய வருகை காணப்படும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ வேதத்தின் தேவ மனிதர்கள் எல்லாம் சாட்சியாக அறிவிக்கிறார்கள், இயேசு வரப்போகிறார், அவருடைய வருகை நிச்சயமாக இருக்க போகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய வருகையை குறித்து இன்னும் அநேக சாட்சிகளை சொல்லலாம். நம்முடைய நேரத்தின் எல்லையை கருதி வேகமா போறேன். ஏன் இவ்வளவு வசனங்களை வாசிக்கிறேன்னா, என் சொந்த கருத்தில்ல என்பதை தேசம் இதை அறிய வேண்டும். நம்முடைய வேதம் சொல்லி தருகிற உண்மை இது. பாருங்கள், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே 3378வது வருடத்திற்கும் 3013வது
வருடத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்கிற தேவ மனிதன், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அதை குறித்து யூதாவின் புத்தகம் நமக்கு சொல்லித் தருகிறது. அவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் 1000 வருட அரசாட்சியை குறித்தும், அவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்பதை குறித்தும் ஆமென் வேதம் சொல்லித் தருகிறதை சொல்லுகிறார். யூதாவின் நிருபத்தில் 14வது மற்றும் 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே பார்க்க முடிகிறது. வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும், நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுது, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும், அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம், அவர்கள் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமோ தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமோ அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கும் கிட்டத்தட்ட 3378 வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு மனிதன், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாய் வாழ்ந்தவன் சொல்லுகிறார், என் தேவன் இயேசு கிறிஸ்து அவர் 1000 பரிசுத்தவான்களோடு கூட அவர் வரப்போகிறார் என்று. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து பழைய ஏற்பாட்டின் அனைத்து தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். இயேசு வரப்போகிறார். ஆமென். இயேசுவின் வருகையை குறித்தும் 1000 வருட அரசாட்சிகளை குறித்தும் அவருடைய நித்திய நியாய தீர்ப்புகளை குறித்தும் நரகாக்கினை குறித்தும் ஆமென் எல்லா தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார்கள். வருகை, உயிர்த்தெழுதல் எல்லாவற்றை குறித்தும் தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து மனுக்குல பாவ பரிகார மீட்புக்காக இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டு ஆமென் பாவ பரிகாரத்திற்காக அவர் எதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி ஆமென் மனிதனுக்காக இரத்தத்தை சிந்தி மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டவராய் 3ஆம் நாள் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய், இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஜெயமாய் எழுந்தருளி ஆமென் பரமேறி சென்ற இயேசு கிறிஸ்துவை ஆமென் கிட்டத்தட்ட 500 பேர் ஒலிவ மலைக்கு சமீபமாய் 2 பக்கத்தில் நின்றும் பார்த்து கொண்டிருக்க அனைவருடைய கண்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை மேகம் எடுத்து சென்றது. இயேசு பரத்துக்கு எழுந்தருளி போனார். அந்த சம்பவத்தை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் 1வது அதிகாரம் சொல்லி தருகிறது. இயேசு கிறிஸ்து ஒலிவமலைக்கு மேலிருந்து அவர் அந்த மேகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆமென். சீஷர்கள் பார்க்கிறாங்க, ஐயோ எங்களோடு வாழ்ந்தவர் அவர் போறார், இனி என்ன சம்பவிக்கும்னு தெரியாது. ஆமென். எங்களுக்கு என்ன நம்பிக்கை? அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் வேதம் சொல்லுகிறது, தூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை சாட்சியாக அறிவித்தார்கள். வாசிங்க, வேதத்தை எடுத்து 9வது வசனத்திலிருந்து கீழே வாசிங்க.
இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், ஆமென், எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது என்ன டெக்னாலஜியோ தெரியல, இது என்ன வண்டியோ தெரியல. இயேசு அவர்கள் கண்களுக்கு முன்னால மறைஞ்சு போறார். ஆமென். மேகம் அவரை எடுத்து செல்லுது. இத பிரமித்து ஆச்சரியப்பட்டு கிரகிக்க கூடாம புரியாம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கிற போது வாசிங்க, இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்து தேவதூதர்கள் ஆகாய மண்டலங்களிலிருந்து ஆமென் சத்தமிட்டு சொன்ன சாட்சி, உங்களிடத்திலிருந்து ஆமென் வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர் இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ. நல்லா கவனிங்க, வேற இயேசு இல்ல, எழுந்தருளி போன இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே அவர் மறுபடியும் வருவார். நான் பிரசங்கிக்கிற என் இயேசு கிறிஸ்து அவர் மறுபடியும் இங்கே சபையை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். அல்லேலூயா. இது தூதர்களுடைய சாட்சி. தூதர்களுடைய சாட்சியை வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது 2 தூதர்கள் வந்தாங்க. 2 தூதர்கள் சாட்சி அறிவித்தார்கள். அந்த சாட்சி மெய்யாயிருந்தது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பொழுது 2 தூதர்கள் சாட்சியாக அறிவித்தார்கள். அந்த செய்தி மெய்யாக இருந்தது. இந்த இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்தும் தூதர்கள் சாட்சியிட்டிருக்கிறார்கள். அது அப்படியே சம்பவிக்க போகிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். பாருங்க, நாம சுமந்து வந்திருக்கிற பரிசுத்த வேதம், ஆமென், நம்முடைய கரங்கள்ல இருக்கிற இந்த பரிசுத்த வேதமும் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து நமக்கு சாட்சி பகருகிறதா இருக்கிறது. பாருங்க, புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஆமென் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வைத்து பார்க்கிற பொழுது 30 வசனத்திற்கு ஒரு முறை நாம் அந்த சத்தியத்தை சொன்னால் அவ்வளவு தூரம் 30 வசனத்திற்கு ஒரு முறை ஒரு வசனத்துக்குள் இயேசுவின் வருகை குறித்த செய்தி அடங்கி இருக்கிறது என்பதை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். இன்னும் பாருங்க, இந்த முழு வேதாகமம் நம்முடைய கரத்தில் இருக்கிற முழு வேதாகமத்துக்கும் நிறைய செய்தி இல்ல, 2 செய்தி உண்டு. ஒன்று, இயேசு கிறிஸ்து இரட்சகராய் வரப்போகிறார். மற்றொன்று, இயேசு கிறிஸ்து சபையை சேர்க்க வரப்போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வேற செய்தி ஒண்ணும் இல்லை. ஆதாம் தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு முழுவதும் இதற்குள் இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து பிறக்கிறது வரைக்கும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லா வசனத்தினுடைய செய்தி எதுவாக இருந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து இரட்சகராய் வரப்போகிறார், இரட்சகராய் வரப்போகிறார், இரட்சகராய் வரப்போகிறார். அவர் இந்த பூமியில் இரட்சிப்பின் கிரியைகளை நிவர்த்தி செய்து கடந்து சென்ற பிறகு இப்பொழுது இந்த வேதத்தில் எஞ்சி இருக்கிற பகுதிகள் எதை சொல்லுகிறது தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்க்க இயேசு வரப்போகிறார், ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்க்க இயேசு வரப்போகிறார். நம்முடைய கரத்தில் இருக்கிற பைபிள் தர பயங்கரமான 2 செய்தி, இயேசுவின் வருகை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவரலேலூயா. பாருங்க, 14 நிருபங்கள்ல 13 இடங்கள்ல ஞானஸ்நான சத்தியத்தை குறித்து பேசுது. ஆனால் 50 இடங்களில் இயேசுவின் வருகை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகை குறித்து வேதம் சாட்சி அளிக்கிறது. அவருடைய ஆமென் 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 வசனங்களை பார்த்தா கிட்டத்தட்ட 1800 வசனங்கள் இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து பரிசுத்த வேதாகமத்துக்குள் அடங்கி இருக்கிறதை பார்க்க முடியும். சரி பாஸ்டர், பேதுரு சொன்னார், யோவான் சொன்னார், இவர் எல்லாரும் சொன்னது சரிதான், இயேசு வருவார் தான், ஆமென். ஆனா இயேசு என்ன சொன்னார் இதை பத்தி? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இயேசு என்ன சொன்னார்? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது இயேசு சபைக்கு இப்படி சாட்சி அறிவிக்கிறார். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:25. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். அப்ப ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அப்பா நான் சீக்கிரம் வரப்போறேன், உன்னிடத்துல உள்ளதெல்லாம் பத்திரமா பார்த்துக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் ரட்சிப்பை பற்றிக்கொள்ளு, உன் கிருபைகளை பற்றிக்கொள்ளு, எதையும் இழந்துராத, பரிசுத்தத்தை பற்றிக்கொள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இன்னும் மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனத்தில் இயேசு சொல்லுகிற வார்த்தையை கவனிக்க முடியும். மத்தேயு 25:31. அன்றியும் மனுஷகுமாரன், வாசிங்க, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இயேசு சொல்றாரு, நான் வருவேன், நான் பரிசுத்த தூதர்களோடு வரப்போகிறேன். வேதத்தை எழுதி முடிக்கிறப்போ ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம், நமக்கு தெரிஞ்ச வார்த்தை 12வது வசனம், 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். நல்லா கவனிங்க தெய்வ பிள்ளைகளே. ஆமென். ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், சீக்கிரமா வரப்போகிறேன். இயேசுவின் வருகை நிச்சயம், உறுதி. அதை குறித்த சாட்சிகள் நாம் கேட்டிருக்கிறோம். இப்போ ஆமென், அவர் எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் நேரத்தையும் காலத்தையும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்காங்க. இன்னைக்கு வருவாரா, நாளைக்கு வருவாரா அப்படின்னு. சில SMS வாட்ஸ்அப் செய்தியெல்லாம் பார்த்தா சிலர்லாம் ஆமென் அஞ்சி நடுங்கி ஆமென் திகைத்து போறாங்க. ஆமென். சிலர்லாம் என்னட்டே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, சில வாட்ஸ்அப் செய்தி அனுப்பிட்டு, பாஸ்டர் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இயேசு என்ன செய்வா, வந்துருவா. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்ற நிறைய செய்தி என் காதுக்கு வந்திருக்கு. அவசரப்பட்டு சொல்லுவாங்க, எல்லாம் முடிஞ்சு பாஸ்டர். நம்ம நினைப்போம் ஏதோ பிரச்சனை போல. அவங்க சொல்லுவாங்க, இயேசு இன்னைக்கு வரப்போறா. ஆமே. பாருங்க, நல்லா கவனிக்கணும், யாரும் வஞ்சிக்கப்படக்கூடாது. நேரத்தையும் நாளையும் குறித்து ஆராய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். எப்பொழுது வந்தாலும் நாம் ஆயத்தப்படணும். கரங்களை உயர்த்துறலுவியா சொல்லுங்க. ஒருவேளை ஆமா இனி ஆமேன் இப்படி ஒரு கன்வென்ஷன் நடக்குமான்னு தெரியல இல்லையா. நமக்கு வருகை வந்துச்சுன்னா வாய்ப்பு இல்லை, எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆமேன். பாருங்க, அதனால இதையும் சொல்லி போறேன். ஒருவேளை யாராவது இயேசு இந்த நேரத்தில் வருவார், இந்த நாளில் வருவார், இப்போ வருவார், எல்லாம் வா ஓடி வா எடுத்துட்டு வா அப்படின்னு சிலர்லாம் வீட்டுக்குள்ளே ஏறி திங்ஸ் எல்லாம் எடுக்கிறத பார்த்துருக்கேன். நம்ம மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் இயேசு வர்றாருன்ட்டு சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டு போய் ஆமா தற்கொலை பண்ண சரித்திரம்லாம் இருக்கு. ஆமே. அதனால சொல்றேன், யாராவது வந்து இப்ப நான் வந்துட்டு இருக்கிறார், வந்துட்டார், வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நீங்க நம்ப கூடாது. ஏன்னா அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். அப்படி யாராவது ஒரு டேட் அறிவிக்கிறாங்க, ஒரு தேதி அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் அறிவிக்கிறாங்கன்னா சபை தேசத்தின் ஜனம் புரிந்து கொள்ள வேண்டும், அது பொய்யின் ஆவியினால் அவர்கள் நிறைந்து சொல்லுகிற வார்த்தை என்பதை ஜனம் தேசம் புரிந்து கொள்ள கடவுது. கரங்களை உயர்த்துறலுவியா சொல்லுங்க. ஆமா. ஏன் அதை நான் இப்படி சொல்றேன்? இயேசுவே சொல்லி இருக்கிறார். இயேசு கிட்ட சீசர்கள் கேட்கிறாங்க, அப்பா இதெல்லாம் எப்ப நடக்கும், எப்ப வருவீங்க? மார்க் எழுதின சுவிசேஷத்துல அழகா ஒரு பதில சொல்லி இருப்பார். 13:33 அங்க சொல்றாரு. மார்க் 13:33 வாசிங்க. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். அவர் என்ன சொல்றாரு? அந்த காலத்தை உங்களுக்கு அறிகிற வாய்ப்பு இல்லை, நீங்க அறியாதபடியினால் அதை குறித்து எச்சரிக்கையா இருங்க. இயேசு கிட்ட கேட்ட போலாம் சொன்னாரு. மார்க் 13:36 சொன்னாரு,
நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப வருவார் இயேசு? நல்லா கவனிங்க. எப்போ இயேசு வருவார்? அவர் நீங்கள் நினையாத வேளையில் இயேசு வருவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் நினையாத வேளையில் இயேசு வருவார். ஆமென். மத்தேயு 24:44 வாசிக்கிற பொழுது அங்க வேதம் சொல்லுது, நினையாத நாளிகையிலே இயேசு வருவார். ஆமென். நம்ம இப்ப வரமாட்டார்னு சொல்றோமோ அப்ப அவர் வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இப்போல்லாம் கொஞ்சம் அவசரமா நிற்கும், வந்தா பெயர்லான்ட்டு. ஆமென். கீ கொடுத்து விட்ட பொம்மை மாதிரி அப்படியே ஸ்பீட்ல நிற்கும். ஆனா பைபிள் சொல்லுது, நினையாத நாளிகையிலே, நினையாத வேளையிலே அவர் வருவார். வசனம் சொல்லுது இன்னும், அவர் நினையாத நேரத்தில் வருவார். சீசர்கள் இன்னும் விட்ட பாடில்லை. யோவான்லாம் சொல்லுங்க எப்போ வருவார், எப்போ வருவார். சீசர்கள் விட்ட பாடில்லை. இன்னைக்கும் நம்ம நிறைய பேர் பாடிக்கிட்டு இருக்கிறோம், எப்போ வருவீர் ஆண்டவரே, எப்போ வருவீர், எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நானும் காத்திருக்கிறேன். நிறைய பேர் இப்படிதான் வந்துடும் ஆண்டவரே. நிறைய பேர் புருஷன் வீட்டில் பலார்னு ஒரு அடி கொடுத்தோன்னு கேட்க கேள்வியா இருக்கும், நீராவது வரமாட்டீரா ஆண்டவரே, நீராவது. ஆமா, அப்பதான் நமக்கு கிருபை, விசுவாசம், வல்லமை எல்லாம் பெருகும். வீட்டில் பிள்ளை கீழ்ப்படியாம போகும்போது கேட்போம் நம்ம, ஆண்டவரே இயேசுவே நீராவது வரமாட்டீரா. அவரும் வந்த பாடு இல்லை. நம்ம என்னை கேட்டுட்டு இருக்கிறோம், எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நானும் காத்திருக்கிறேன். ஏசையா ஏசையா, எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா, எப்போ வருவீரோ என்று கொஞ்சம் கையை தட்டலாம். காலையிலே, மதியானத்திலே, இரவிலே, நடு சாமத்திலே, காலையிலே, இரவிலே, நடு சாமத்திலே, என் ராஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே, என் ராஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே, என்னை வாழ வைக்க வந்து வீடு தெண்டலே, என்னை வாழ வைக்க வந்து வீடு தெண்டலே. சேர்ந்து கரங்களை தட்டி ஏசையா ஏசையா, எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா, எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. எப்போ வருவீரோ, எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்படித்தான் நிறைய பேருக்கு கேள்வி, எப்பப்பா வருவீர், எப்போ வருவீர். யோவான் ரொம்ப அன்பின் சீசன், மார்பில சாய்ந்து படுத்துக்கிட்டு கேட்டிருப்பார், எப்போ வருவீர். அவர் அழகா ஒரு பதில சொல்லி கொடுத்தார், நான் வர்றது எனக்கே தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். முரளிலேயே சொல்லுங்க, எனக்கு தெரியாது, பிதா மட்டுமே அறிவார். ஆமென். அப்படின்னா இந்த உலகத்தில் யாரு இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளை குறித்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாளை அறிவிக்கிறார்களோ அவர்கள் பொய்யின் ஆவியினால் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து அறிந்து தேவ பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். வருகையின் அடையாளங்கள் என்னவா இருக்கும்? கடந்த வருடத்திலே
நாம கடந்த நற்செய்தி பெருவிழாவில் கடைசி நாளில் நான் அவைகளை குறித்து சில வார்த்தைகளை பேசியிருந்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. ஆகையால் அதை குறித்து நான் இப்பொழுது பேச போகவில்லை. இப்போ அந்த வருகை எப்படி நடக்கும், அந்த வருகை எப்படி இருக்கும், அதை குறித்து நாம பார்க்கணும். அதற்கு வேதம் சொல்லி தருகிற அருமையான ஒரு வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே எப்பொழுதும் நாம் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேதத்தின் சத்தியத்தை தேவ பிள்ளைகள் மிகவும் கவனியுங்கள். ஏன் ஆமென். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, அவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். நல்லா கவனிக்கணும். உங்க இயேசு எப்படி வருவார்? என் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் சத்தமா சொல்லாமா? இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆனா நீங்க ரகசியம் பேசுனது மாதிரியே இருக்கு. கொஞ்சம் சத்தமா இதை சொல்லாமா? இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருவார். நீங்களும் பிரசங்கம் பண்ணிட்டீங்க இன்னைக்கு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நாம சேர்ந்து இந்த ராத்திரி சொல்றோம், என் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆமா, வானத்திலிருந்து ஒரு நாள் இறங்கி வருவார். கற்பனை பண்ணி பாருங்க அந்த நாளை. நான் அடிக்கடி கற்பனை பண்ணி பார்ப்பேன். என் இயேசு வருவார். மத்திய ஆகாயத்தில் நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள். ஆமென். அடிக்கடி வானத்தை எல்லாம் அண்ணாந்து பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அதெல்லாம் பார்த்து யோசிக்கணும், எப்படி வருவார் ஆண்டவர், அந்த நாள் எப்படி இருக்கும். ஆமா, நமக்கு தான் போக விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமென். பாஸ்டர், இப்பதான் புள்ள வளர்ந்து வர்றான். கல்யாணத்தை பார்த்துட்டு என்ன செய்யலாம்? போகலாம். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நடந்தா நடக்கட்டும். கல்யாணம் நடந்தா என்ன செய்யணும்? ஆமென். சிலர் திட்டுறது என் காதில் விழுது. ஆமென். உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எங்க வாழ்க்கையில இப்படி வந்து மண்ணை அள்ளி போட்டுட்டு போகாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்பா, நடக்க வேண்டியதெல்லாம் தன்னால நடக்கும். ஆமா, ஒன்றும் தடைபடாது. ஆனா அதுக்கு முன்னாடி இயேசு வந்துட்டா என்ன செய்திடணும்? அதுக்கு வேண்டி வருகையே வேண்டான்னு சொல்லக்கூடாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆமா, அது எப்படி இருக்கும்? வசனம் சொல்லுது. ஆமென். கர்த்தர் சைலண்டா வரமாட்டார், அமைதியா வரமாட்டாராம். எப்படி வருவார்? ஆரவாரத்தோடு வருவார். சத்தமா சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆரவாரத்தோடு வருவார். ஆரவாரம், பயங்கர ஆரவாரமா இருக்கும். இது என்ன ஆரவாரம்? நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் இந்த ஆரவாரம் கேட்கும்? ஆமென். அவர் வருகிறதற்கான ஆமென் சிக்னலை பிதா காட்டிட்டார்னா உடனே நல்லா கவனிங்க, அந்த நேரத்தில் பிரதான தூதனுடைய சத்தம் உண்டாகும். அது என்ன? ஆமென், சத்தம். அந்த சத்தத்துக்கு தொட்டு முன்னால ஒரு தேவ எக்கால சத்தம் இருக்கும். தேவ எக்காலம். அந்த எக்கால சத்தம் பயங்கரமா தொனிக்கும். ஆமென். எந்த புறப்படுதலுக்கும் காரணமாயிருக்கிற எக்கால சத்தம். ஆமென். இஸ்ரவேல் பாளையங்களுக்குள் தொனிக்கிற எக்கால சத்தத்தை போல ஒரு எக்கால சத்தம் ஆமென் பரத்திலிருந்து தொனிக்கும். அந்த எக்கால சத்தம் ஆமென் பரலோகம் முழுவதும் கேட்கும். அந்த எக்கால சத்தம் மரித்து போன பரிசுத்தவான்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற அத்தனை இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்குள்ளேயும் அந்த எக்கால சத்தம் தொனிக்கும். 3 இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்டு நேற்று 2 நாள் பிரசங்கித்தது போல
மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய போதனத்தில் பங்கு பெற்று அவருடைய சித்தம் செய்து வருகைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய செவிகளும் அந்த சத்தத்தை கேட்கும். எக்கால சத்தம், அந்த சத்தம் கேட்கிறதுக்கு நம்ம செவிகள் இந்த இரவு விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. ஆமா, உலகத்துல எந்த சத்தம் கேட்காட்டாலும் உன் செவி எக்கால சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஆவியில ஏவப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்றேன். நீ அந்த எக்கால சத்தத்தை கேட்க ஆயத்தமான செவி உனக்கு இருக்கும்னா இதுவரைக்கும் நீ காத்திருக்கிற சில நன்மையை குறித்த செய்திகள் உன் செவிகளில் வந்து விழும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென் ஆமென். எக்கால சத்தம் கேட்கும். அது ஆமென் பரலோகத்தில் மரித்த பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற ஸ்தலத்தில் ஆமென் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய செவிகளில் அந்த எக்கால சத்தம் தொனிக்கும். அதை தொடர்ந்த உடனே நல்லா கவனிக்கணும். ஆமென், ஒரு சத்தம், அது பிரதான தூதனுடைய சத்தம். அந்த சத்தம் என்ன தெரியுமா? மத்தேயு 25வது அதிகாரம் ஆமென் 8 முதல் உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடி மணவாளன் வருகிறார், புறப்படுங்கள், மணவாளன் வருகிறார், புறப்படுங்கள், மணவாளன் வருகிறார், புறப்படுங்கள் என்கிற தேவ தூதனுடைய பிரதான தூதனுடைய சத்தம் தொனிக்கும். இந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்கும்? பரலோகம் முழுவதும் கேட்கும். 2 பரிசுத்தவான் பரதீசு இளைப்பாறுதலில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கேட்கும். 3 ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய செவியில் இந்த சத்தம் கேட்கும். எக்கால சத்தத்தை தொடர்ந்து அடுத்தொரு சத்தம் வரும். அதுதான் மணவாளன் வருகிறார், புறப்படுங்கள். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்காகவே பரலோகத்தில் தூதர்கணங்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? மணவாளன் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு மணவாட்டியின் கரம் பிடிக்க போகிற மணவாளனுடைய அந்த நாளை எதிர்பார்த்து பரலோகத்தில் தேவ தூதர் சேனைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எக்கால சத்தம் பிரதான தூதனுடைய சத்தம் வந்ததும் பரலோகத்தின் தூதர்கள் எல்லாம் ஆயத்தப்படுவார்கள். மணவாளனுக்கு ஆமென் கூட போய் சபைய மணவாட்டிய சேர்க்க போகணும், போகிறதுக்கு ஆயத்தப்படுவாங்க. ஆமென். எத்தனை தூதர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியல, கோடான கோடி தூதர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா ஆமென். ஏசாயா சொல்றார், ஒவ்வொரு தூதர்களுக்கும் 6 சட்டை இருந்துச்சாம். எத்தனை சட்டை? 6. அவ்வாறு சட்டைகள். இப்போ அந்த 6 சட்டைய அடிச்சு அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டா பரலோகமே அதிர்ந்து போகிற ஒரு சத்தம் இருக்கும். அங்க பெரிய ஆரவாரமா இருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா, நடக்க போகிறது இதெல்லாம். இதான் தீர்க்க தரிசன செய்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தில் பயங்கரமான ஆரவாரம். இந்த ஆரவாரத்தை தொடர்ந்து ஆமென் ஆதாம் நாட்கள் முதல் இன்றைக்கு வரை உள்ள பரிசுத்தவான்கள், மரித்து போகிற புனிதர்கள், புண்ணியர்கள், எல்லா பரிசுத்தவான்களும் இளைப்பாறுகிற ஸ்தலம் இருக்கிறது பரதீசு. அந்த பரதீசுக்குள் இந்த சத்தம், மணவாளன் வருகிறார், புறப்படுங்கள் என்கிற சத்தமும் பிரதான தூதனுடைய சத்தமும் எக்கால சத்தமும் கேட்கப்படுகிற பொழுது மரித்த அத்தனை பரிசுத்தவான்கள் அவர்கள் நித்திரையை விட்டு எழுந்திருப்பார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பரதீசுல இன்னைக்கு பயங்கர இளைப்பாறுதல். அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. மரித்த பரிசுத்தவான்களை நம்பி நீ வாழ்றேனா, நீ வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற. மரித்த பரிசுத்தவான்களால இன்னைக்கு ஒரு குண்டூசிய கூட தூக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதனால அவங்க மரித்தவர்கள்ட்ட போய் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லை. ஒரு அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஏக மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து மட்டும். அதனால ஜெபம் பண்ணணும்னா ஒரே ஒரு நாமத்தில் ஜெபம் பண்ண முடியும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமா, அது வேற எந்த பரிசுத்தவான், புண்ணியவான், புண்ணியவாட்டி, அது யாரா இருந்தாலும் whoever may be, அவர்கள் மூலமாக என் ஜபங்கள் பரலோகத்திற்கு போக வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஆமென், மரித்த அத்தனை பேரும் இன்னைக்கு பரதீசில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நித்திரையை விட்டு எழுப்புறதுக்கு இங்க என்ன கம்பங்கட்டு நடத்தினாலும் அவங்க முழிக்க மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ எவ்வளவு தலைகுத்தி ஃபாஸ்டிங் போட்டாலும் மரித்த பரிசுத்தவான்களுக்கு கண்ணையும் திறக்க வைக்க முடியாது. உன் சத்தம் அங்கே போகாது. அவங்க விழிக்க மாட்டாங்க. அவங்க விழிக்கணும்னா பரலோகத்தில் தேவ எக்காலம் பரப நல்ல சத்தத்தில் அங்கே வரணும். ஆமேன். பாருங்க, ஆமேன், பயங்கர சத்தமா அங்கே எக்கால சத்தம் வரணும். அதை தொடர்ந்து பிரதான தூதனுடைய சத்தம் வரணும். மணவாளன் வருகிறார், புறப்படுங்கள். இந்த சத்தம் தான் மரித்த பரிசுத்தவான்களை அசைக்குமே தவிர, எழுப்புமே தவிர, வேற எந்த ஜபமும் விழாவும் திருவிழாவும் பண்டிகையும் கொண்டாட்டங்களும் எந்த உபவாசமும் நீ உண்ணாவிரதம் இருந்தாலும் பரிசுத்தமான பரதீசிலிருந்து எழுப்ப முடியாது. அந்த எக்கால சத்தம் தொனிக்கிறது வரைக்கும் அவர்கள் அசைய மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. அதனால இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும்? மணவாளன் வருகிறார், புறப்படுங்கள் என்று சொன்ன உடனே பரதீசுக்குள்ள ஒரு ஆரவாரம். இதுவரைக்கும் அமைதியா இருந்த இடம் இன்னைக்கு ஆமென். கற்பனைக்கு சொல்றேன், பைபிள்ல எங்க இருக்குன்னு கேட்காதீங்க. ஆமென். ஆபிரகாம் கேட்பார், என்னப்பா அங்க சத்தம்? ஆமென். ஈசாக்கு சொல்வார், ஆமென், எக்கால சத்தம் கேட்டுச்சு, இயேசு கிறிஸ்து சபையை சேர்க்க வர்றார். கரங்களை உயர்த்துறையில் சொல்லுங்க. அங்கே இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற பொழுது அவர் ஆமென் பாதாளத்துக்குள் இறங்கி பிரசங்கம் பண்ணி தனக்கு கீழ்ப்படிந்தவர்களை, கீழ்ப்பட்டவர்களை விடுவித்துக் கொண்டு, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி கொண்டு அவர் வந்தார் அல்லவா? அப்பொழுது யாரெல்லாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு ஆமென் கீழ்ப்படிந்து வந்தார்களோ எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களும் அது அன்றைக்கு அவர்கள் ஆமென் அவர்கள் விழிப்பார்கள். இதே நேரத்தில் நல்லா கவனிக்கணும். பரதீசில் கண்ணு திறக்கும்போ இங்க கல்லறை திறக்கும். அல்லேலூயா. இப்படி ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன், நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க, ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க. இந்த சைலண்டுக்கு இடையில பட்டாருன்னு மண்ணு திறந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஹலோ, அப்பவுமே இப்படி அமைதியா இருப்பீங்களா? வாய்ப்பே இல்லை. மைக்கே தேவையில்லை, ஊர் கிடுங்கும் சத்தம். ஒரு பாட்சா வரதுக்குள்ள படுற பாடு வீடு. ஆமேன். ஒரு பள்ளியை பார்த்துட்டு வீடை காலி பண்ணி போன ஆட்கள்லாம் இருக்கு. பள்ளியை பார்த்து ஜெபம் பண்ண குடும்பமாக சர்ச்சை தேடி வந்தது ஆட்கள்லாம் இருக்கு. இயேசுவின் நாமத்தில் அந்த பள்ளிக்காக நன்றி. அப்படியாவது சர்ச்சு பக்கம் நீ வந்தியே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் அன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. இயேசு கிறிஸ்து வர்ற அன்னைக்கு பலாரன்னு ஒரு சத்தம் கேட்கும். ஆமே, நான் அடிக்கடி சொல்லுவேன், கல்லறையில் அன்னைக்கு கெட்ட பார்த்தா அதெல்லாம் உடஞ்சா அணுகுண்ட விட பயங்கர சத்தமாக இருக்கும். உள்ளே வைக்கக்கூடிய ஆளை எப்படி வைக்கிறோம்? முன்னாடியெல்லாம் உள்ளே வச்சுட்டு சவுட்டி இருத்தி சவுட்னியான்னு கேட்டு பக்கத்தில் இருந்து ஆமாம் 6 அடி 7 அடி முடிஞ்சா 8 அடி. இனி அவன் எக்காரணத்தை கொண்டு வெளியே என்ன செய்யக்கூடாது? வாய்ப்பே இல்லை. ஆமாம், அப்படி தான் நம்ம வைக்கிறோம். இது போக இன்னைக்கு கட்டடக்கலையெல்லாம் கொஞ்சம் கூட அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு உள்ள சுற்றி கட்டி அடியில் காங்கிரீட் போட்டு ஆமே நல்ல தேக்கு பெட்டியில் உள்ள வச்சு முடிஞ்சா ஈட்டி பெட்டி இன்னும் என்னென்னமோ பெட்டி இருக்கு. ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வசதி வர வர நம்ம அப்படி போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ள வச்சுட்டு அதுக்கு மேலே கடப்பாக்கல் இல்லை, அதுக்கு மேலே நல்ல காங்கிரீட் கம்பி கட்டி காங்கிரீட். அன்னைக்கு ஒரு இடத்துல பார்க்குறேன், அதுக்கு மேலே கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே ஆமேன் செங்கல்ல ஆமேன் குத்தலை வச்சு ஆமேன் பூட்டு போட்டு கட்டி முன்னாடி நேராக வைப்பாங்க. இப்போ அட்வான்ஸ் ஆயிடுச்சு, கிராஸில் வச்சு. ஏன்? என்ன வந்தாலும் இது திறக்க கூடாது. ஆமா, என்ன வந்தாலும் இது எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறோம் பாருங்க. அதுக்கு மேலே கொண்டு கட்டி வச்சுட்டு ஒரு கல்லை கொண்டு வைப்போம் பாருங்க. இப்பெல்லாம் கிரேன்லையாக்கும் தூக்கி கல் வைக்குது மேலே. ஏன்னா 10 இன்ச்சு வீதி 15 இன்ச்சு வீதியில் கிரானைட் கல்லை வெட்டி பாலிஷ் பண்ணி கொண்டு மேலே தூக்கி வச்சிடுறது. ஆமேன். அவன் உள்ளே இருக்கவங்க நெஞ்செல்லாம் என்ன பாடுபடுமோ தெரியல. ஆமேன். என்ன சொல்கிறோம்? என்ன பூமி அதிர்ச்சி வந்தாலும் இது என்ன செய்யக்கூடாது?
அசையக்கூடாது, திறக்கக்கூடாது. யாம இவ்வளவு பிரஷரும் அங்க பரதீசில் அவன் கண்ணு திறக்கும்போ பலார்னு திறக்கும்பார் எப்படி இருக்கும். கெட்டின கம்பியும் ஆமீன் வச்ச காங்கிரீட்டும் கடப்பா கல்லும் அதுவும் இதுவும் எல்லாம் கூட பொட்டி துறைக்கும்போ எத்தனை பெட்ரூம்குள்ளே பொட்டி துறைக்குதோ தெரியலை. ஆமாம், ஒருவேளை சொல்லலாம், இல்லை பாஸ்டர் எங்கள் ஊர்லாம் அப்படி இல்லை. ஆமாம், நான் கேட்குறேன், உங்களுக்கு எத்தனை வருஷமாக அந்த நிலத்தை தெரியும்? எத்தனை வருஷம்? ஆமாம், ஒரு இடத்துல இப்படி கேட்டேன், இந்த வருஷத்தில் தான் ஒரு பிரசங்கத்தில் கேட்டேன். அப்போ ஒரு வயசானவர் வந்திருந்தார். அப்போ நான் சொன்னேன், ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் திறக்க வாய்ப்பு இருக்கு, இந்த சர்ச்சுக்குள்ளேயே திறக்க வாய்ப்பு இருக்கு, பிளார்னு சத்தம் கேட்கும் அப்படின்னு ஒன்று நான் கேட்டேன். ஆமாம், அவங்க சொன்னாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போது நான் கேட்டேன், எத்தனை வருஷமாக தெரியும்? அப்போ எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு 60 வருஷமாக தெரியும், 65 வருஷமாக தெரியும். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஞாபகத்தில் பார்க்கும்போது இந்த ஊர் சுடுகாடு. இந்த ஊர் என்னது? இன்னைக்கு அந்த ஊரை பார்த்தா சுடுகாடுன்னு தெரியாது, நல்ல சிட்டியாக இருக்குது. அப்போ ஆமேன், நமக்கு கண்ணுக்கு தான் தெரியாது. இதை பிளாட் போட்டு வித்தாலாம் உள்ள எத்தனை எண்ணத்தை கேன்சல் பண்ணிட்டு வித்திருக்கான்னு தெரியாது. நம்ம சுகமா தூங்குறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இன்னைக்கு ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுட்டு ஆமேன் படுக்க போனோம். இல்ல ராத்திரி ஒருவேளை இயேசு வருவாருன்னா பரதீசில் அவங்க கண்ணு திறக்கும்போ இங்க திறக்கும், அதுலயே ஹார்ட் அட்டாக்ல பாதியும் சாவும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பூமியில எவ்வளவு ஆரவாரம் இருக்கும் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் சிரிக்கிறதுக்கு இல்ல, இதெல்லாம் நடக்க போகுது. பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி, என் ரூமுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிட்டு போனோம், அந்த அவன் வெளியே வர்றதுக்குள்ள நான் போயிடணும். புரியல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா ஆமேன். எந்த ஆமேன் கல்லறைகள் திறக்கும், மரித்தவர்கள் எழும்புவார்கள். வசனம் சொல்லுது பெரிய ஆரவாரம் பூமியில. அப்போ பரலோகத்தில் ஆரவாரம், பரதீசில் ஆரவாரம், பூமியிலே ஆரவாரம். இந்த ஆரவாரத்தின் மத்தியில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது இரட்சகராய் இருக்கிறவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க இருக்கதை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா வரணும்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அந்த நம்பிக்கை உள்ளவனை பார்த்தா தெரியும். நான் இப்படி என் திருச்சபையில் அடிக்கடி சொல்றதுண்டு. ஆமேன், ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது வருகையை பற்றி சிந்திச்சு வருகைக்காக ஆமேன் ஆண்டவரை நோக்கி கேட்கிற சுபாவ குணம் இல்லாத ஒருத்தரும் வருகையில் போக முடியாது. ஏன்னா நான் உண்மையா அவருடைய மனவாட்டிய ஆயத்தப்படுறேன்னா எனக்குள்ள என் மனவாளனை பத்தின சிந்தனை இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆமேன், நிச்சயிக்கப்பட்ட மனவாட்டிக்கு மனவாளனை பத்தின சிந்தனை இருக்கும். அவ எப்பவுமே ஆமேன் கேலண்டரை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பா. இன்னும் இத்தனை நாள், இன்னும் இத்தனை நாள், இன்னும் இத்தனை நாள். இப்பெல்லாம் ஸ்டேட்டஸ் வர வைக்க தொடங்கியாச்சு. இத்தனை நாள் இருக்கு, இன்னும் இத்தனை நாள் இருக்கு. பண்டிகை இன்னைக்கு அதை தாண்டி ஸ்டேட்டஸ் தாண்டி இன்னைக்கு ஃபெஸ்டிவல் தொடங்கியாச்சு. இன்னும் இத்தனை நாள் இருக்கு, அதற்கான பார்ட்டி இன்றைக்கு. மனவாட்டிக்கு ஆமேன் இருக்க முடியல. மணவாளனை நினைச்சு அவள் ஆமேன் நினைத்து கொண்டே இருக்கிறாள். அப்படி உலகத்திலேயே இருக்கும்னா இந்த உலகத்தை எல்லாம் விட்டுட்டு மெய்யான மணவாளனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுகிற ஒரு மணவாட்டியாகிய திருச்சபைக்கு எவ்வளவு அதிகமா ஏக்கம் இருக்கும், எவ்வளவு அதிகமா வாஞ்சை இருக்கும், எவ்வளவு அதிகமா தேடுதல் இருக்கும். ஆமா, ஒவ்வொரு நாளும் கேட்கும், ஆண்டவரே இன்னைக்கு நீர் வருவீரானார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வருகையை சிந்திக்கணும். ஆமா, அவருடைய வருகையை யோசிக்கணும். நமக்குள்ள இருக்க வேண்டிய பெரிய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் வருகை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆமென். இரண்டாம் வருகைக்கு 2 பகுதிகள் இருக்கு, நல்லா கவனிக்கணும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா வேதம் சொல்லி தருகிறது போல ஆமென் இந்த சபையின் வாழ்வு முடிகிற காலம் வரும். திடீரென்று
இந்த சபையின் கால முடிவில் போன வருஷம் நான் பிரசங்கம் பண்ணேன், சபையின் கால முடிவு எப்படி இருக்கும்னு. ஆமென். லவோதிக்கியா காலகட்ட சபையின் அனுபவங்கள் அப்படி சபைக்குள்ள அப்படிப்பட்ட தன்மை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால எப்ப வேணாலும் இயேசு வர வாய்ப்பு இருக்கு. ஆமென். அப்படி வருகிற பொழுது சபையின் கால முடிவில் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை 2 பங்காக நடைபெறும், 2 கட்டமாக நடைபெறும். ஒன்று முதற்கட்டம், அத ரகசிய வருகை அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். ரகசிய வருகை. ஏன் ரகசிய வருகை இதுக்கு பெயர்? பூமியில உயிரோடு இருக்கிற எல்லாருக்கும் இந்த நாள் தெரியாது, இந்த சத்தம் கேட்காது. மத்திய ஆகாயத்தில் இயேசு வருவார். ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் இந்த எக்கால சத்தம் கேட்கும். அந்த ஆமென் பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும். வருக அவங்களுக்கு தான் தெரியும். இந்த காலத்தில் இயேசு ஆகாயத்தில் வருவார், மேகத்தில் வருவார். ஆமென். மின்னலானது கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல கண்ணிமை நேரத்தில் இந்த வருகை நடைபெறும். திருடனை போல நினையாத வேளையில் வருவார், யாரும் அறியாத வேளையில் இயேசு வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை மேலான பாதாளத்தில் இருந்து தம்முடனே கொண்டு வருவார். அவர் பிதாவின் மகிமையோடு வருவார். ஆமென். கிறிஸ்துவின் மகிமையோடு வருவார், தூதர்களின் மகிமையோடு வருவார், சபையை சேர்த்துக் கொள்ள வருவார். எல்லாவற்றுக்கும் மேலாக மணவாளனாக வருவார். கரங்களை உயர்த்துறேன் சொல்லுங்க. அவர் மணவாளனாக வருவார், மணவாளனாக வருவார். இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில எப்படி வருவார்? நம்முடைய ஆத்தும மணவாளராக வருவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் ஆசை மணவாளனே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் ஆசை மணவாளனே. இயேசுவே, என் ஆசை மணவாளனே, என்னை சேர்க்க வேகம் வருபவரே. Thank you. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா? மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க. கொஞ்சம் கையை தட்டி பாடுங்க. பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா? மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா? குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே, அத்திமரம் காய் காய்க்க காலம் வந்ததே. திராட்சை செடி பூ பூத்து வாசம் பெருகுதே, திராட்சை செடி பூ பூத்து வாசம் பெருகுதே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. சாரோனின் ரோஜாவாம் கர்த்தரேசு, பள்ளத்தாக்கின் லீலியாம் பரமன் இயேசு. சாரோனின் ரோஜாவாம் கர்த்தரேசு, பள்ளத்தாக்கின் லீலியாம் பரமன் இயேசு. தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தர் இயேசு, தாகம் தீர்க்கும் ஜீவநதி கர்த்தர் இயேசு. பாவம் போக்கும் பரிகாரி பரமன் இயேசு, என் பாவம் போக்கும் பரிகாரி. தலைக்கு மேல கையை தட்டி, என் பிரியமே நீ ரூபவதி, நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போறார், மணவாளனா வருவார். ஹல்லேலூயா.
இதுதான் ரகசிய வருகை, முதற்கட்டம் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஹல்லேலூயா. இந்த முதற்கட்டத்தில் நானும் நீங்களும் பங்கு பெற போகிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹலோ. இந்த 3 நாளும் உங்கள் மத்தியில் வந்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரே ஒரு காரணம், எல்லாரும் இந்த ரகசிய வருகையில் பரலோகத்துக்கு வந்துடணும். இந்த சத்த எல்லைக்குள் இருக்கிற ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாது. இவ்வளவு சத்தமா, இவ்வளவு பலத்தோடு, இவ்வளவு ஆமென் முயற்சி எடுத்து இந்த தேசத்தில் இந்த சத்தம் அறிவிக்கப்படுகிறதற்கு காரணம், அன்பு சகோதர சகோதரனே சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் இந்த எக்காலம் துணிக்கும் பொழுது ஆகாய மண்டலங்களில் இருக்கணும். அதை விரும்புகிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சம்பவம் நடந்த அந்த நொடி பொழுது அந்தி கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சி இந்த பூமியில் ஆரம்பமாகும். 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம் இந்த தேசத்தில் இங்கே பூமியில் நடக்கும். அதே நேரத்தில் சபை மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த 7 வருட முடிவு, ஆமென், அது பயங்கரமான ஒரு முடிவாக இருக்கும். இந்த 7 வருடங்களும் நடக்கிற சம்பவத்தை நம்மால் கிரகித்து கூட பார்க்க முடியாது. மனிதன் மரணத்தை தேடியும் காணாதிருப்பான். நம்ம பக்கத்தில் ஆமென் ஆறு ஓடுது, நல்ல தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை ரகசிய வருகையில் நீங்கள் வராட்டா அன்னைக்கு எழுதி வச்சுக்கணும். ஆமாம், இந்த தண்ணி ஒரு நாள் ரத்தமாக ஓடும். என்ன ரத்தமாக ஓடும்னா செத்த மனுஷனுடைய ரத்தமாக ஓடும். அந்த நாத்தம் எடுக்கும். அதில் தான் நீங்கள் சமைச்சு சாப்பிடணும், அதைத்தான் நீங்கள் குடிக்கணும். அன்னைக்கு நீங்கள் மரணத்தை தேடினாலும் மரணம் உங்களுக்கு வராது. அன்னைக்கு மலையெல்லாம் பார்த்து கேட்பீங்க, எங்கள் மேலே என்ன செய் வந்து விழு. ஆமாம், ஆனால் மலை உங்களுக்கு செவி கொடுக்காது. அன்னைக்கு எந்த விக்கிரகங்களும் உனக்கு செவி கொடுக்காது. கைவிடப்பட்டவர்கள் ஒரு நாள் இதை அனுபவித்தே ஆக வேண்டும். அனைத்து நீரூற்றுகளும் அனைத்து நதிகளின் தண்ணீர்களும் செத்த மனுஷனுடைய இரத்தத்தை போல நாறி போகும். அன்னைக்கு சமைக்கணும்னா, சோறு பொங்கணும்னா மனுஷன் செத்த ரத்தத்தை போல இருக்கிற தண்ணியில தான் சமைக்கணும். அன்னைக்கு உனக்கு தாகத்துக்கு குடிக்கணும்னா அதைத்தான் குடிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 6, 7, 8, 9 அதிகாரங்கள் மிக தெளிவாக இதை குறித்து சொல்லுது. இந்த நாளை குறித்து சொல்லும்போது வேதம் சொல்லுது, அது அந்தகாரமான நாள், மப்பு மந்தாரமான நாள், மனுஷனுடைய வீராப்பு தணிந்து போகிற நாள், பலசாலி முதலாய் மனம் கசந்து அழுகிற நாள். அந்த நாளெல்லாம் வேதம் கற்றுத்தந்தது அறிஞ்சுதான் தெய்வ சமூகத்தில் அழுது தேவனுடைய பாரத்தை சுமந்து வந்து உங்களுக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த உபத்திரவ காலத்தை நீங்க ஒருபோதும் 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 ஆமென் அன்றைக்கு அனுபவிக்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதன் முடிவில் நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையின் 2ஆம் கட்டம், அதை பகிரங்க வருகை என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தின் வசனங்கள்ல நாம் அப்படி அதற்கு ஒரு பெயர் கொடுக்கிறோம், பகிரங்க வருகை. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரத்தில் வசனம் சொல்லி தருகிறது. 1ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 அந்த வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். இதோ மேகங்களுடனே வருகிறார், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அன்னைக்கு அந்த 2ஆம் வருகையின் 2ஆம் கட்டம், அன்னைக்கு கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவரை குத்தினவர்கள், அதாவது யூதர்களுடைய கண்கள் அவரை காணும். அன்றைக்கு பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அன்னைக்கு வருகையில், ரகசிய வருகையில் கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை ஆமென் கடந்திருக்கிற பூமியின் எல்லா கோத்திரத்தாரும் அழுது புலம்புவார்கள்.
அப்படியே ஆகும். அப்படியே ஆகும். ஆமென். ஆமென். இந்த வார்த்தை ஏன் இப்படி முடியுது தெரியுமா? இந்த வசனம் ஒரு நாள் சம்பவிக்க போகுது. ரகசிய வருகையில் கைவிடப்பட்டவர்கள் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எப்படி ஒலிவ மலையிலிருந்து எழுந்தருளி போனாரோ அப்படியே அதே ஒலிவ மலையின் மேல் இறங்கி வருவார். அவரை குத்தினவர்கள் யூதர்களுடைய கண்கள் அவரை காணும். அப்பொழுது பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை அன்னைக்கு ஆமென். ஏன் ஒருத்தனுக்கு 4 கேமரா இருக்குங்க. ஆமென். அன்னைக்கு கண்டிப்பா லைவ் டெலிகாஸ்ட் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் பார்க்க வாய்ப்பு இருக்கு. பார்த்து எல்லாரும் புலம்புவாங்க, ஐயோ இவரை பொய்யன்னு சொன்னோமே, இவர் வார்த்தைக்கு மனம் திரும்பலையே, இந்த மெய்யான இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் வந்துச்சே, ரட்சிப்பின் வார்த்தை என் கிட்ட வந்துச்சே, நான் கை நீட்டுற தொலைவில் இந்த ரட்சிப்பு எனக்கு இருந்துச்சே, நான் அவங்கள பைத்தியம்னே மூடனே அப்படிப்பட்டவங்களை உபத்திரவம் பண்ணினே அழுது புலம்புகிற ஒரு நாள் இந்த உலகத்தில் மனுக்குலத்துக்கு வரப்போகிறது. படித்தவனும் படிக்காதவனும் ஏழையும் ஐஸ்வர்யவானும் மேன்மை உள்ளவனும் அனைத்து மனிதரும் மேன்மக்களும் கீழ்மக்களும் அதிகார வர்க்கத்தினரும் அனைத்து மக்களும் ஒரு நாள் இயேசு வருகிறதை பார்த்து புலம்பும் நாள் சமீபமாயிருக்கிறது. தேசமே மனம் திரும்பு, இயேசுவை விசுவாசி, ரட்சிக்கப்படு, ரட்சிக்கப்படு, மூழ்கி ஞானஸ்நானம் எடு, ராமன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். சபையை மாத்துறதுனால பரலோகம் போக முடியாது. ரெஜிஸ்டர்ல பேர் வந்ததுனால பரலோகம் போக முடியாது. ஆமென். நீ சில சடங்குகளை செய்ததுனால பரலோகம் போக முடியாது. உன் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள். அவர் உன்னை சேர்த்துக்கொள்ள சீக்கிரம் வரப்போகிறார். அந்த பகிரங்க வருகை யாருக்காக? இஸ்ரவேலருக்காக. அது எப்படி வருவார்? பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வருவார். முதலாவது ஆகாய மண்டலங்கள்ல வர்றார். இது பூலோகத்திற்கு வருவார். தமது வல்லமையின் தூதரோடு வருவார். ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வருவார். மேகத்தில் வெளிப்பட்டு வருவார். எல்லா கண்களும் அவரை காணும். ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்களோடு வருவார். சபையுடன் பூமிக்கு வருகிற இயேசு கிறிஸ்து 1000 பரிசுத்தவான்களோடு அன்னைக்கு ராஜோதி ராஜாவாக வருவார். சபையை சேர்க்க வந்தப்போ மணவாளனாக வந்தார். இப்போ ராஜாவாக வருகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக வந்து இந்த பூமியில் 1000 வருடம் அரசாட்சி செய்வார். 1000 வருட அரசாட்சி. ஆமென். முடிவில் பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தின் முடிவிலே பெரிய இரத்த வெள்ள ஆறு ஓட போகிறது. அதன் முடிவிலே மரித்த மற்றவர்கள் உயிரோடு எழும்புவாங்க. அவர்கள் எழும்பி வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக வருவார்கள். இதற்கு முன்னமே அந்த கிறிஸ்துவும் ஆமென் கள்ள தீர்க்கதரிசியும் உயிரோடே மாம்சத்தோட இரத்தமேன் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். அதே வேளையில் ஆமென் அதற்கு பிந்தி பிசாசானவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான். வலு சர்ப்பம் தள்ளப்படும். அதற்கு பிறகு துன்மார்க்கர்கள் உயிரோடு எழும்புகிறவர்கள் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால வருவார்கள். அங்கே அவர்களுக்கு நியாயம் விதிக்கப்படும். அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அபியோத அக்கினி ஆகிய 2ஆம் மரணம் என்று அழைக்கப்படுகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள்.
இது இரண்டாம் மரணம். இதெல்லாம் நடக்க போகுது. இப்போ நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி, பாஸ்டர் இயேசு வர்றாருன்னு 2000 வருஷமா சொல்றீங்க, 2000 வருஷமா சொல்றீங்க, எப்போ வருவார்? உண்மையா வருவாரா? கடைசி காலத்துல பரியாசக்காரர்லாம் எழும்புவாங்க. அது வெளியில இருந்து இல்ல, இன்னைக்கு உள்ள இருக்காளே கேட்க தொடங்கியாச்சு. உண்மையா வருவாரா? என் அப்பா பிரசங்கம் பண்ணார் வருவார்னு. இன்னைக்கு நானும் என்ன செய்யறேன்? பிரசங்கம் பண்றேன். இதுக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள், மரித்து போன பரிசுத்தவான்களும் பிரசங்கிச்சிருக்கிறாங்க. ஏன் இன்னும் வரவில்லை? இயேசுவின் வருகையின் தாமதம் என்ன? 1 பேதுரு 3:9 சொல்லுது. வாசிங்க, 1 பேதுரு 3:9 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமென். தாமதிக்கிறார் என்று 1 ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுருவா? 2 பேதுரு 3:9 தானே? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், கர்த்தர் நான் வருவேன் என்ற வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல். நல்லா கவனிங்க, தாமதமா இருக்கலையா, ஆனா அவருக்கு ஒரு எண்ணம், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாமதமா இல்ல, நம்மேல நீடிய பொறுமையா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தாமதமா இல்ல, அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. நான் ரத்தம் சிந்திட்டேன், நான் மரித்து உயிரோட எழும்பினேன், பாவ பரிகாரத்தை உண்டு பண்ணிட்டேன், எல்லா மனுஷனும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். பாருங்க, இன்னும் வேதம் சொல்லுது ஏன் அவர் இன்னும் வர தாமதிக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. 3:21 தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். அந்த வசனத்தை வாசிங்க. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாருடைய, தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம், நிறைய தீர்க்க தரிசனம் இந்த பூமியில உரைக்கப்பட்டிருக்குது. எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் மட்டும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் எதுக்காக வெயிட் பண்றார் தெரியுமா? கொஞ்சம் கூட வாக்கு தத்துவம் தீர்க்க தரிசனம் நிறைவேற இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்ட அதிகபட்சமான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. இன்னும் நிறைவேற வேண்டிய ஒரு சொற்ப தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியிருக்கு. அது நிறைவேறினவுடன் அவருடைய வருகை காணப்படும். இன்னும் ஏன் அவர் வரவில்லை? மத்தேயு 24:14 வசனத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லி தருகிறது. 24:14 வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ராஜ்யத்திலும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க இயேசு சீக்கிரம் வரணும்னு? கையை வைத்து காட்டுங்க. இயேசு சீக்கிரம் வரணும்னு விரும்புறவங்க நல்லா கையை வைத்து காட்டுங்க. நான் விரும்புறேன். நிறைய ஆமீன் அண்ணமாரெல்லாம் கை வைத்துறீங்க. எத்தனை ஆசீர்வதிப்பார். ஆமீன். நிறைய பேர் இங்கே கை உயர்த்தி கீழே போட்டு இப்படியே இருக்காங்க. ஏன்னா இவர் நீ என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஆமேன் ஆமேன். கை உயர்த்திட்டு கீழே போட்ட எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க விரும்புறபடி இயேசு சீக்கிரம் வருவாராக. ஆனா ஒண்ணு, அவருக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுக்கு முன்னால ராஜ்யம் முழுவதும் சுவிசேஷம் பிரசங்கிக்கணும். ஹலோ, ராஜ்யம் முழுசா என்ன பிரசங்கிக்கப்படணும்? சுவிசேஷம். எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா பாஷைக்காரருக்கும், எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். இந்த ராத்திரி இந்த இடத்திலிருந்து 1-2 பேரை கர்த்தர் எழுப்ப போறார். சுவிசேஷம் பிரசங்கிக்கிற சில அபிஷேகம் பெற்றவர்களை கர்த்தர் இங்கே எழுப்ப போறார்.
ஆமென். கை உயர்த்தினதெல்லாம் சரி, இன்னைக்கு ராத்திரியிலிருந்து சுவிசேஷம் சொல்ல தொடங்கணும். அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லணும். இப்படி ஒரு மேடையில் நின்று உயிரை விட்டு கத்த சொல்லல, அதுக்கு உங்களால முடியவும் செய்யாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஒருத்தர் ஒரு பாட்டு பாடினார். ஆமென். இங்க இல்ல, வேற ஒரு பாட்டு பாடிட்டு என்கிட்ட வந்து சொன்னார், த்ரோட்டே போச்சு அப்படின்னு. என்ன போச்சு? த்ரோட்டே. அவரு அசையாம ஆடாம வேர்க்காம நின்று ஒரு பாட்டு பாடினப்போ என்ன போச்சு? தொண்டை போச்சு. அப்ப எங்களுக்கெல்லாம் அவார்டு தரணும் நீங்க. ஆமா, ஆமென். இப்படியெல்லாம் சொல்லனா அனுதினமும் நீங்கள் சந்திக்கிற, அனுதினமும் நீங்கள் பார்க்கிற ஒரு நபருக்கு சுவிசேஷமாகிய இயேசுவை கொடுங்கள், அது போதும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஏன் இன்னும் வரல? நான் இன்னும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லல. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமா, நல்ல ஒரு அல்லேலூயா. இன்னும் ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, இயேசு போகும்போது சொல்லிட்டு போனார். யோவான் 14வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்தில் சொல்லிட்டு போனார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த அநேக வாசஸ்தலங்கள்ல ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள போகிறேன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பார்த்தேன்னா நல்ல ஒரு நிலாவை பார்க்கலாம். ஆமென். நல்ல ஒரு நிலா இருக்கு. இந்த மாதிரி தான் ஒரு கோள்ல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படி அதை விட அழகா இருக்கக்கூடிய ஒரு கோள்ல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என் இயேசு என்ன சொல்லி போனார்? நான் போறேன், கலங்காதீங்க, சீக்கிரம் வந்துருவேன், நம்பு, என்ன நம்பு, நான் வருவேன். நான் எதுக்கு தெரியுமா போறேன்? உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். என் பிதாவின் வீட்டில் நிறைய வாசஸ்தலம் இருக்கு, அதுல ஒண்ணு உனக்காக, 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 உனக்காகவே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். அதை ஆயத்தம் பண்ண உடனே திருப்பி வருவேன். அப்ப இன்னும் வரலன்னு அர்த்தம் என்ன? ஆயத்தம் பண்ண போன ஸ்தலத்தின் வேலை இன்னும் என்ன செய்யல? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு நல்லா புரியுது, நீங்களே பாதி பதில சொல்றீங்க. ஆயத்தம் பண்ண போன ஸ்தலத்தின் வேலை இன்னும். அப்படின்னா இவ்வளவு வருஷமா அவர் ஆயத்தப்படுத்துறாருன்னா அந்த இடத்தின் மேன்மை எவ்வளவு அழகா இருக்கும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த இடத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் நமக்கு கற்றுத் தருகிறது. புதிய எருசலேம், அது பரிசுத்த நகரம், 12000 ஸ்தாதி சமசதுர நகரம், அது பெரிய இடம் அது. ஆமென். கிட்டத்தட்ட 1500 மைல் சமசதுர இடமான ஒரு நகரத்தை இயேசு கிறிஸ்து எனக்கு ஆயத்தம் பண்ண போகிறார். 21வது அதிகாரம் 10 முதல் 22வது அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. அந்த நகரம் நாம் போய் தங்குற நகரம், எனக்காக இயேசு ஆயத்தம் பண்ண போகிற நகரத்தினுடைய வரைபடத்தை இயேசு கையில தந்திருக்கிறார். இப்படி ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போறேன், நீ சீக்கிரம் வரணும், நான் உன்னை சேர்க்க வருவேன். அழகான ஒரு நகரம், பரிசுத்த நகரம், சாபமில்லாத நகரம், இரவு பகல் இல்லாத நகரம், ஆட்டுக்குட்டியானவருடைய வெளிச்சத்தின் நகரம், அது முக வெளிச்சத்தில் நடக்கிற நகரம். பாவமில்லை, சாபமில்லை, வியாதி இல்லை, வேதனை இல்லை, பசி இல்லை, தாகமில்லை, ஜீவ நதி சிங்காசனத்திலிருந்து பாய்கிற ஸ்தலம் அது. சுத்த பளிங்கு கொப்பான தண்ணீர் பாயிர நகரம் அது. ஜீவ விருட்சமுள்ள நகரம் அது. அந்த நகரத்தை எனக்காக இயேசு ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த வேலை முடிஞ்ச உடனே இயேசு என்ன செய்வார்? வருவார்.
ஆமென். இப்படி காரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். புறஜாதியாருடைய ஆமென் நிறைவு உண்டாகவில்லை. இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதெல்லாம் நடக்கிறதுக்கு இருக்கிறதுனால தான் இயேசு தாமதிக்கிறார். ஆனா இதெல்லாம் எப்போ வேணாலும் பூரணமாகலாம். இன்றைக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை பார்த்தா எப்போ வேணாலும் எல்லாம் சம்பவித்து முடியலாம். இயேசு வரப்போகிறார். யாரால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? யாரால வருகையில் பங்கு பெற முடியும்? 2 நாளா பிரசங்கம் பண்ணிட்டேன். இனியும் அதை திருப்பி வசனத்தை எடுத்து பேச விரும்பல. உங்களுக்கு நல்லா புரியும் வசனம். சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஆமென். ஒரு விஷயம் கூட சொல்றேன், நீ மனம் திரும்பணும். இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசிக்கணும், நாவினால் அறிக்கையிடணும். அவரே என் கர்த்தர், அவரே என் இரட்சகர், அவரே என் பரிகாரி. விசுவாசிச்ச நீ விசுவாசத்தை பகிரங்கமா வெளிப்படுத்துற இடம் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறணும். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் மூழ்கி, ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறணும். ஞானஸ்நானம் பெறணும். வேற வழி உண்டான்னு கேட்டா வேற வழி கிடையாது. ஞானஸ்நானம் பெறணும். வசனம் சொல்லுது. இது எந்த திருச்சபையின் கோட்பாடும் அல்ல, நம்முடைய கரத்தில் இருக்கிற வேத புத்தகத்தின் சத்தியம். ஆமென். ஞானஸ்நானம் எடுக்கணும், எடுத்து தான் ஆகணும். ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியருக்கு கீழே, ஊழியரின் கரத்தின் கீழே. ஆமென். இப்போ பலவிதமாக ஞானஸ்நானம்லாம் வந்துடுச்சு. ஆமென். அதை பற்றி சொல்ல நிற்கல. இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியருக்கு கரத்துக்கு கீழே இயேசு நமக்கு முன்மாதிரியாக ஞானஸ்நானம் எடுக்க வந்தப்போ அவர் வர்றதுக்கு முன்னால் 6 மாதத்துக்கு முன்னால் ஒருவனை பிறக்க வச்சு வயிற்றில் இருக்கும்போதே அவனை அபிஷேகம் பண்ணி அவன் கரத்தில் தான் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஊழியர் கரத்தில் தான் பெற்றாங்க. அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். ஆமென். ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென். அது மாத்திரம் போதாது. ஆமென். பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெறணும். பரிசுத்தாவியானவர் உள்ள இருந்தால் தான், நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் எக்கால சத்தம் கேட்குறப்போ நாம் மறுரூபமாகணும்னா என்ன மறுரூபப்படுத்துகிற ஆவியானவர் உள்ள இருக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்த ஆவியானவரை குறித்து இன்னும் வசனம் சொல்லுது. கீழே அடுத்த வசனம் சொல்லுது, அந்த ஆவியானவராலே தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபப்படுகிறோம். அப்படின்னா நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைகள் கொஞ்ச நேரம். ஆமென். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம சரீரம் மறுரூபப்படாது, மரித்த இடத்திலிருந்து உயிரோட எழும்பாது. ஆமென். இந்த ஆவியை யார் கொண்டு வருவான்னா யாரும் உனக்கு கொண்டு வர மாட்டாங்க. நீ காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். உபவாசித்து காத்திருந்து இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டா இந்த வருகையில் உன் சரீரம் மறுரூபப்படும். மரித்து போனா உன் சரீரம் உயிரோட எழும்பும். பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் பெற்றவங்க நல்லா கவனிக்கணும். இது சபையில் 3வது பாட்டு பாடும்போது கொஞ்ச நேரம் பெகலம் வைக்கிறதுக்குள்ளதில்லை அபிஷேகம். கொஞ்ச நேரம் பாய கிழிக்கிறதுக்கும் அது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. 4 பேரை வைராக்கியமில் 4 பேரை இடித்து தள்ளதுக்கு இல்லை அபிஷேகம். அபிஷேகம் அதற்கல்ல, அது ஒரு அடையாளம் மட்டும். ஆமென். அபிஷேகம் நீ மரித்தாலும் உனக்குள்ள கிரியை நடப்பிக்கிறதுக்கு பேர் தான் அபிஷேகம். நீ மரித்த பிறகும் நீ ஒருவேளை எலும்புகளாகி போனாலும் உன் எலும்புகளை உயிரோட எழுப்புறதற்கு வல்லமையுள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர். ஆவியே உயிர்ப்பிக்கிறது என்று வசனம் சொல்லுது. கிறிஸ்துவை ஆமென். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின ஆவியானவர் நம்மையும் உயிரோட எழுப்புவார் என்று வசனம் சொல்லுது. உனக்குள்ள ஆவியானவர் இருந்தா உயிரோட எழும்புவேன். ஆமென். ரோமர் 8வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அந்த சபை இந்த சபை, அவங்க உபதேசம் இவங்க உபதேசம் அப்படிலாம் பேச வேண்டாம். இன்னைக்கு நம்ம பொது ஜனமாக இருக்கிறோம். இது பொது இடத்துல பொது ஸ்தலத்தில் விதைக்கப்படுகிற சுவிசேஷ வார்த்தை. எந்த கள்ளம் கபடு இல்லாமல் எதையும் மறைக்காமல் இந்த வேத வசனத்துக்குள்ளிருந்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும்னா நான் இங்கே தான் இருப்பேன். நான் போகிறதுக்கு முன்னால் என்று நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு விளக்கம் தர ஆயத்தமாக இருக்கிறேன்.
ஆமென். இந்த ஆவியானவர் தான் உயிர்ப்பிக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள ஜீவனை தர்றார். ஆவியானவர் இல்லாம பரலோகம் இல்லை. ஆவியானவர் விளையாட்டல்ல, உனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஆவியானவர் இருந்தால் தான் வருகையில் போக முடியும். கரங்களை உயர்த்தி சத்தம் அவர்களையே சொல்லுங்க. மனம் திரும்பணும், விசுவாசிக்கணும், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும். வசனம் சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். நீ நியமிக்கப்பட்ட உன் சபையில் எப்போ ராப்போஜன பந்தி இருக்குதோ அந்த ராப்போஜன பந்தியில் பங்கெடுக்கணும். அந்த கிறிஸ்துவின் மாம்சமும் இரத்தமும் உனக்குள்ள இருக்கும்னா நீ மரித்தாலும் உன் சரீரம் உயிரோட எழும்பும். அந்த எக்கால சத்தம் கேட்கும்போது இல்லை, அந்த மறுரூபப்பட்ட சரீரத்தை போல உன் சரீரமும் மறுரூபப்படும். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு சொல்லுங்க. அபிஷேகம் பெறணும், கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கணும், வெட்டுறக்கூடாது. ஆமீன். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு சில சபைகளில் 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் நடத்தி தர்ற ராப்போஜனத்துக்கு நீ தகுதி இல்லாத ஆளுன்னா ஏன்னா ஆமீன் சொல்லாமல் கொள்ளாமல் திருடனை போல மின்னலை போல கண்ணை தட்டி முழிக்கிறதுக்கு முன்னால் வந்து போகிற வருகைக்கு நீ எப்படி ஆயத்தப்படுவ? நடக்காது. இது விளையாட்டல்ல, இது ரொம்ப சீரியஸான விஷயம். இது ரொம்ப சீரியஸான விஷயம். இன்னும் வசனம் சொல்லுது, ஆமேன், என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவைன்னு கூப்பிடுகிறவன் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அதில் பிரவேசிப்பார். சித்தம் செய்யணும். மரிக்கிறது வரைக்கும் என் விருப்பத்துக்கு வாழ முடியாது. வசனம் சொல்லுது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே. ஆமேன். நீங்கள் உங்கள் சரீரம் நீங்கள் கர்த்தராலை பெற்றும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிற தேவ ஆவியானவருடைய ஆலயமாயிருக்கிறது. நம்ம சித்தத்துக்கு வாழ முடியாது, நம்ம சித்தத்துக்கு போக முடியாது. ஆமேன். ஆவியானவர் மிக திட்டம் தெளிவுமா சொல்றார், நீ பரலோகத்துக்கு போகணும், வருகையில் பங்கு பெறணும்னா உனக்கு தேவ சித்தம் செய்கிற ஒரு வாழ்க்கை வேணும். தேவ சித்தம் செய்யணும். ஒருவேளை இந்த ராத்திரி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டு அனுப்பினார், ஒருவேளை இந்த இரவு ஆமேன் ஊழிய அழைப்புள்ள யாராவது இந்த சத்த எல்லைக்குள் இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். உங்களை கர்த்தர் தேசங்களில் பயன்படுத்துவார். உங்களை கர்த்தர் பயங்கர வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவேன்னு ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். இன்னைக்கு ஆவியானவர் மிக தெளிவாக தேசத்தோட பேசுகிறார். இந்த தேசம் சில சாபங்களில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது. நான் தேசத்தை அசைய பண்ணுகிற சிலரை இந்த ஸ்தலத்திலிருந்து எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். காலங்களுக்கு முன்னே இந்த தேசத்தில் விழுந்து கிடந்த சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. சில தேவ மனிதர்களுடைய ஏக்கங்கள் இங்கே விழுந்து கிடக்கிறது. அதிலிருந்து சில தேவ மனிதர்களை கர்த்தர் தேசமறைய எழுப்ப போகிறார். எந்த அச்சமும் இல்லாமல் சத்தியத்தை சத்தியம் என்று உரைக்கிற, சத்தியத்தை சத்தியம் என்று உரைக்கிற, ஜீவனையும் துச்சமாக எண்ணி கர்த்தருக்கென்று போராட்ட களத்தில் இறங்கி ஆமேன் ஊழியம் செய்கிறதுன்னு நான் விளையாட்டல்ல. ஊழியம் நான் அடிக்கடி சொல்வேன், என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவேன். நான் அடிக்கடி என்னுடைய ஆமேன் மொபைலில் நான் எழுதுவேன், என் பேப்பரில் எழுதி வைப்பேன். இது ஆமேன் ஊழியக்காரன் யார் தெரியுமா? நரக வாசல்களில் இருக்கிற ஜனத்தை பிடித்து இழுத்து ஜீவ வழிக்கு கொண்டு போக போராடுகிறவனுக்கு பெயர் தான் ஊழியக்காரன். இந்த 3 நாட்களும் உங்களின் நடுவில் பிரசவ வேதனையை போன்ற வேதனையை பட்டு ஆமீன் கண்ணீர் நிறைந்த கண்களோடு உடைக்கப்பட்ட இருதயத்தோடு தேவாவியானவருடைய வழிநடத்துதலோடு நான் மிக தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். கடைசியாக உங்கள்கிட்ட கேட்கிற வேண்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் அவனோ அவன் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அதுவே 2ஆம் மரணம். யாரெல்லாம் அக்கினி கடல்ல போக போறாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் அந்த ஒரு வசனத்தை வாசித்து ஜோமனுமா, அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் சிந்தைகளை திருப்புங்கள். அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க பாஸ்டர். பயப்படுகிறவர்களும், நல்லா தெளிவா கவனிக்கணும், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் பச்சை பொய் சோப்பு பொய் எல்லாம் நம்ம சொல்லுவோம். எல்லா பொய்யரும் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும்
கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். கடலிலே பங்கடைவான் என்றார். இதை மீறி ஒண்ணும் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், எந்த சபை பாஸ்டரும் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. எந்த உபதேசங்களும் நம்மை பரலோகத்தில் கொண்டு போக முடியாது. நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த வேத வசனம் சொல்லி தருகிற சத்தியம் நித்தியம் வரைக்கும் கொண்டு சேர்க்கும். இந்த 3 நாட்களும் எனக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். மாற்றம் இல்லாத வசனத்தை உங்கள் நடுவில் பிரசங்கிக்க. ஆமென். வேதம் முடிகிற பொழுது சொல்லுகிறது, பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அதே நேரத்தில் அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன், அவனுடைய பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் தேசத்தோடு திருவிளம்பற்றுகிறார். இந்த 3 தினங்களும் உங்கள் நடுவில் பிரசங்கிக்கப்பட்ட இந்த மெய்யான சுவிசேஷ வசனத்தினால் இந்த தேசத்தை குறித்த இரத்த பலிக்கு இந்த இரவு நான் நீங்களாகிவிட்டேன். ஆமென். இந்த தேசத்தை குறித்த இரத்த பலிக்கு நாங்கள் தேவ ஊழியர்கள் இணைந்து செய்த அந்த ஊழியத்தில் இன்னைக்கு நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன், நீங்களாகிவிட்டேன். இதை விசுவாசிப்பீர்களானால், கீழ்ப்படிவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். பரலோக ராஜ்யத்தில் நீங்க வாசம் பண்ண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதற்கு மிஞ்சி ஆமென் கலாத்தியர்ல வேதம் சொல்லுகிறது போல, ஆமென், வேதம் சொல்லுகிறது, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்துகிற பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு ஆமென் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தேசத்துக்கு திருவிழம் பெற்றிருக்கிறார். இந்த நாள் உங்கள் இரட்சணிய நாள், உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்.